உழவாரப் பணி. உழவாரப் பணினா என்னன்னா, திருநாவுக்கரசர் மிகவும் சிறப்புமிக்க செயல்களை செய்தார். ஆலயம் ஆலயமாக சென்று அந்த கோயிலில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் மற்றும் அழுக்கா இருக்கிறதெல்லாம் சுத்தம் செய்து, இந்த மாரி கோயில சுத்தப்படுத்துறது தான் உழவாரப் பணின்னு சொல்லக்கூடியது. அந்த உழவாரப் பணிய இப்போ நம்ம நெறைய இந்த காலகட்டத்தில நம்ம நெறைய பார்ப்போம். பெரிய பெரிய கூட்டமாக கோயில சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சில பக்தர்கள்லாம் வந்து அது என்னன்னு தெரியாது. நெறைய பேருக்கு இப்ப தெரியும். ஆனா சில தெரியாத மக்களுக்கும் டேக் தெரியாத மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. உழவாரப் பணின்னு சொல்றது வந்து மிகவும் சிறந்தது. சரி, அந்த உழவாரப் பணி செஞ்சா என்ன ஆகும்? கோயில சுத்தம் பண்ணா என்ன கிடைக்கும்? சாமிகிட்ட நெருங்கலாமா? சரி, அடுத்து வேற என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கோயில் இந்த செடி புடுங்குறது இதெல்லாம் பண்ணா என்ன கிடைச்சிற போது? சாமிய போயிட்டு அழகா அர்ச்சனை பண்ணோமா, அபிஷேகம் பண்ணா, இத பண்ணா சாமிகிட்ட நம்ம இந்த வேலையே செய்யலாமே, இத ஏன் செய்யணும்? அதுதான் இறைவன நெருங்குறதுக்காக வேற வழிலாம் இருக்குது. நாம ஏன் இத தேர்ந்தெடுக்கணும்? இத தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஏன்னா, அத விட இதுதான் வேகமா அடையக்கூடிய வழி, இறைவன் அடையறதுக்கு. என்னதான் கோயிலுக்கு அர்ச்சனையோ, ஆராதனைகளோ நீங்க பார்த்தாலுமே, ஒரு ஆலயத்துல செடி, புல்லு, பூண்டு இதெல்லாம் நீ சுத்தம் பண்றது இறைவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ இறைவனுக்காக, அவருக்காக உன்னால எதையுமே செய்ய முடியாது. இறைவன் அடியவருக்கு தொண்டு செய்றதோ, மற்ற உயிர்களுக்கு அன்பு செய்வதோ, எல்லாத்துக்கும் பலனாக நம்மள சாமி உயர்த்துறாரு. எல்லாத்தையும் செய்றாரு. சிவத்துக்கு யாராலயும் எதையுமே செய்ய முடியாது. அவரு மேல அன்பு வைக்கலாம். அந்த அன்பத் தவிர வேற எதையும் அவருக்கு செய்ய முடியாது. அவர் மேல எதிர்பார்ப்பில்லாத அன்பு வைத்தா தான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்பு வைத்து நம்ம அன்பு வைத்தா அது வேஸ்ட் அது. அப்ப இறைவனுக்கு அன்ப மட்டும் தான் நம்ம செலுத்த முடியும். அப்ப இந்த உழவார பணி என்ன பண்றது? உன்னுடைய ஆன்மா சுத்தம் பண்ண. உன்ன நீ இறைநிலைக்கு கொண்டு செல்ல. உன்ன நீ சுத்தம் பண்றத தவிர கோயில நம்ம சுத்தம் பண்ண போறதெல்லாம் கிடையாது. கோயில்ல புல்லு பூண்டு தான் நன்றி சொல்லணும். அத நீ புடுங்கவும், அத நீ சுத்தம் பண்ணவும் என்ன ஆகும்னா, உன்னுடைய ஆன்மா ஆனது சுத்தமாகும். உன்னுடைய மனமானது சுத்தமாகும். உன் உள்ளமானது இறைவனை நினைத்து உருகும் தன்மையில வரும். அதே போல உடல், நமக்கு இந்த காலகட்டத்தில ஏகப்பட்ட நோய்கள். சொல்லிட்டே போலாம். அவ்வளோ நோய்கள் இருக்குது. அப்ப இந்த நோய்கள்ல இருந்தெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த ஆலயத்துல உடலை கொண்டு உழைக்கக்கூடியது. நல்லா உழைச்சிரு. மண்ணு, கல்லுன்ட்டு சுத்தி சுத்தி இந்த உழைக்கக்கூடியதெல்லாம் நல்லா வேர்வை வரக்கூடிய வேலை தானே உழவார பணி.